நம்முடைய ஆண்டவர் மறுமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்ந்து தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. எத்தனை சந்தோஷமா இருக்குங்க. நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு என்ன நாள் பார்க்கும்போது பெந்தெகோஸ்தே நாள், சரிங்களா? இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து உயிர்த்தெழுந்து மரித்து. மைக்கில் ஆஃப் பண்ணிட்டீங்களா? எல்லாம் மைக் ஆஃப் பண்ணிட்டீங்களா? சரி, அந்த வாங்கி கொடுத்துங்க. அப்படின்ட்டு லைட்டாக கொஞ்சமாக கம்மி பண்ணுங்க. ஃபஸ்ட் மரித்து உயிர்த்தெழுந்து உயிர்த்தெழுந்திலிருந்து 50 நாள் கணக்கு தான் என்னதுன்னா இந்த பெந்தெகோஸ்தே நாள். இப்போ இங்கே வாசிங்க, நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது. இப்போ இங்கே தான் பெந்தெகோஸ்தே என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பென்டெகாஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த பென்டெகோஸ்தே என்னும் ஒரு நாள் வந்தது. அப்போ இது புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் இல்லை, பழைய ஏற்பாட்டில் இருக்குது. நமக்கு என்ன தெரியும்? பெந்தெகோஸ்தே நாளில் எங்கே இருந்தாங்க இவங்க எல்லாம்? மார்க்கு ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். இப்போ ஓரிடத்தில் வந்தார்கள். அந்த இடம் எதுனா மார்க்குனுடைய வீடு. இப்போ நம்ம இங்கே இருக்கிற மாதிரி மேல் வீட்டில் இப்போ அறையில் உட்கார்ந்துருக்குறோம். இப்போ இந்த மாதிரி அவங்க உட்கார்ந்துருந்த பொழுது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த 50ஆவது நாளில், 40ஆவது நாள் அவர் பரலோகத்துக்கு போனார். 50ஆவது நாளில் பரலோகத்திலேருந்து பரிசுத்த ஆவி இங்கே அனுப்பினார். நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், ஏன் தேவன் பரிசுத்த ஆவியை அனுப்பினார். பரிசுத்த ஆவி என்பது உண்டு என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் அவரை விசுவாசிக்கிற யாவர் மேலும் பரிசுத்த ஆவியை பொழிந்தருவார் என்பதை உறுதிப்படுத்துறதுக்காக பெரிய முழக்கங்களும் இடி சத்தங்களும். நல்லா பாருங்கள், இன்றைக்கி நான் விவரமாக பார்க்கலாம். இன்றைக்கி அங்கே வந்திருந்த சூழ்ந்திருந்த மக்கள்லாம் சாதாரண மக்கள் அல்ல, தேவ பக்தியுள்ள யூதர்கள், சரிங்களா? அப்போ இந்த வீட்டில் இவங்க அமர்ந்திருந்தாங்க. சரி, பெந்தெகோஸ்தே நாளுக்காக வந்துடலாம். இந்த பெந்தெகோஸ்தே நாள் பார்க்கும்போது மிக மிக முக்கியமான நாள். இதை அறுவடையின் பண்டிகைன்னு சொல்லுவாங்க, ஷவோத் என்று சொல்லுவாங்க. ஷவோத்னா வாரங்களின் பண்டிகை அல்லது அறுவடையின் பண்டிகை, சரிங்களா? இது பற்றி எங்கே இருக்குன்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் இந்த 50ஆவது நாள் மிக மிக விசேஷித்த நாள். இந்த 50ஆவது நாளில் தான் என்ன கொடுத்தாரு? சீனாய் மலையில் கர்த்தர் வார்த்தையை கொடுத்தாரு. அவங்கள எகிப்து தேசத்திலேருந்து வெளியே அழைத்து கொண்டு வந்து சீனாய் மலையில் கிட்டத்தட்ட அவங்க 1 வருஷம் கிட்ட இருந்தாங்க. அந்த சீனாய் மலையில் 50ஆவது நாளில் தேவன் வார்த்தையை கொடுத்தாரு. நல்லா பாருங்கள், இன்றைக்கி சபைகளை வார்த்தையை கொடுக்குறாங்க, கரெக்டு தான். ஆனால் கொடுத்த ஆவியானவர் இருந்தால் தான் புரிஞ்சு கொள்ள முடியும். நான் வேத வாக்கியம் யார் கொடுத்தது? இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி நிறைய பேர் வாழை பிள்ளைங்க எப்படின்னா வருவாங்க, உட்காந்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. வாழை பிள்ளைங்க ஒன்றும் புரியாது. ஏதோ சர்ச்சுக்கு வரேன், அப்பா அம்மாவோட கண்டிப்பாக வரேன், ஆனால் வார்த்தை புரியுறதில்ல. ஏன்னா அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லை. ஏதோ கடமைக்காக வந்துட்டு போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த பிள்ளைகளை போல் பெரியவங்களும் இருக்கிறாங்க. ஏதோ கடமைக்காக நம்ம வரல, கர்த்தருக்காக வரோம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கடமைக்காக நம்ம வரல, கர்த்தருக்காக வரணும். அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. சரி, இப்போ இந்த 50ஆவது நாள் எங்கன்னு நம்ம ஒரு குறிப்பு பார்க்கும்போது 50ஆவது நாள் பெந்தெகோஸ்தேனா 50ஆவது நாள், சரிங்களா? ஏசப்பா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு 10 நாள் கழித்து தான் பரிசுத்த ஆவியின் பலத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அதுதான் கிரீக்கில் டுனாமிஸ் சொல்லப்பட்டிருக்கு, உன்னதத்தின் பலன். நல்லா பாருங்கள், நம்ம மேலே உன்னதத்தின் பலன் இருந்துச்சுன்னா பிசாசின் பலன் நம்மளை பார்த்து ஓடும். இன்றைக்கி நிறைய பேரை பிசாசு அணுக காரணம் தெரியுங்களா? அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லாதால பிசாசு அவங்கள டச் பண்ணும். அதே ஆவியாக இருந்தார்னா அந்த நெருப்பை பார்த்து பிசாசு ஓடும், நம்மளை பார்த்து தூரமாக நிற்கும், சரிங்களா? ரைட். இப்போ இந்த 50ஆவது நாள் மிக மிக முக்கியமான நாள். இப்போ நீங்கள் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து வாசிங்களேன். எழுதி கொடுத்தேன், அதை எழுதி கொடுங்களா? சரி, யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் 50க்காக சொல்லிட்டு போய்ட்றேன். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். சரி, இப்போ இவங்க சீனாய் வனாந்தரம் வந்திருக்காங்க. எத்தனை மாதம்? 3ஆம் மாதம் 1 தேதி சொல்லப்பட்டிருக்கு. அவங்க அங்கேருந்து கிளம்புனது 1ஆம் மாதம் 15ஆம் தேதி கிளம்புனாங்க அங்கேருந்து. கிட்டத்தட்ட 45 நாள், இது ஒரு 46ஆவது நாள். இதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு தான் தேவன் வார்த்தையை கொடுத்தாரு. எங்கே? சீனாய் மலை மேலே, சரிங்களா? பழைய ஏற்பாட்டில் வார்த்தையை கொடுத்தாரு, புதிய ஏற்பாட்டில் வார்த்தையோடு கூட பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்கிறாரு. நம்ம தான் அதை என்ன பண்ணோம்? ஒருங்கிணைந்து பார்க்கணும். சரி, அப்போ
இந்த பெந்தகோஸ்தே நாளை குறித்து எங்கே போட்டிருக்கு தெளிவாய் போட்டிருக்குன்னா லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம் எடுத்து வாசிக்க நான் கடகடன்னு சொல்லிட்டு போகிறேன் உங்களுக்கு. நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். சரி, இப்போ இங்கே சொல்லப்படுற வார்த்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை. இப்போ பொதுவாகவே அறுவடை செஞ்சு அந்த கதிர்கட்டை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வைப்பாங்க முதற் பலனை. என்ன பாருங்கள், முதல்ல வந்து வெட்டி இப்போ நீங்கள் கிராமத்துக்குள்ள போனீங்கன்னா விவசாயம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, அறுவடை வரும்போது எங்கே வெட்டுவாங்க, பயிர் நல்லா ஒரு லைட்டு வளர்ந்துருக்கும்ல, பயிர் வளர்ந்துருக்கும், கீழே வெட்டி என்ன பண்ணுவாங்க, கட்டாக கட்டிட்டு அதுக்கப்புறம் அடிப்பாங்க. ஆமாம் தானே? அதுக்கப்புறம் நெல் தனியாக வரும், புல் தனியாக போகும். அப்படி தானே? இதாங்க நான் எதுனா புதுசாக சொல்கிறேன்னா, நெல் தனியாக வரும், புல் தனியாக போகும், பதரும் உளும், பதரும் காற்று கடிச்சிட்டு போயிடும். சரி, இப்படி முதல்ல இந்த இங்கே சொல்லப்படுற வார்த்தை நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு. இப்போ ஏசப்பா எப்போ உயிர் தெழுந்தார்? ஓய்வு நாளுக்கு மறுநாள், வாரத்தின் முதல் நாள் ஆகிய அந்த நாளில் அதிகாலையில் அவர் எழுந்தார். அப்போ முதற்கட்டு யார் யார் முதல்ல யார்? இதெல்லாம் பழைய ஏற்பாட்டோட கனெக்ஷன் எல்லாமே பண்டிகை பாருங்கள். இந்த 3 பைபிளில் வந்து 7 பண்டிகைகள் இருக்குது. 3 பண்டிகைகள் மிக மிக முக்கியமானது. ஒன்று பஸ்கா, 2வது பெந்தகோஸ்தே பண்டிகை. இது பெந்தகோஸ்தே பண்டிகைன்றதால தான் அந்த இஸ்ரேல் ஜனங்க பக்தி உள்ளவங்கெல்லாம் தேவாலயத்துக்கு போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க? பல ஊர்லேருந்து தேவாலயத்துக்கு போனாங்க. ஏன்னா அது மிக மிக முக்கியமான பின்பதாக விலை காமிக்கிறேன். சரி, இப்போ இந்த நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு அந்த இயேசு கிறிஸ்து தான் மரித்து முதல்ல உயிர்த்தெழுந்த அவர் தான். அவர் தவிர யாரும் கிடையாது. அதுக்கப்புறம் 7 வாரங்கள் இருக்குல்ல, 7 × 7 எவ்வளோ? 49. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 50வது நாளில் அறுவடை ஸ்டார்ட் பண்ணாங்க. புரிஞ்சுதா இல்லைங்களா? 50வது நாளில் அறுவடை ஆச்சா? ஆக்சுவலாக இந்த பண்டிகை பேர் வந்து பெந்தகோஸ்தே பண்டிகை வந்து ஷவோத் என்று பேர் இருக்குது. எபிரேய பாஷை ஷவோத் அப்படின்னா அறுவடை அப்படின்னு. அறுவடை இருக்கா? பாட்டெலாம் இருக்குல்ல, அறுவடை உண்டு இருக்கா? அறுவடை உண்டு எங்க நம்ம தாங்க கோதுமை மணி. நம்மளை அறுவடை செய்கிறதுக்கு யாரோ ஒருத்தவங்க பிரயாசப்பட்டாங்க. ஆமாண்ணா இல்லைங்களா? சரி, இப்போ முதற் பலன் இயேசு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல் பலன் யார்? அவர் தான் மருத்துவர்லேருந்து உயிர்த்தெழுந்த முதல்ல மனுஷனாய் வந்து தேவன் மனுஷனாய் வந்து உயிர்த்தெழுந்தார். வாசிங்க, உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் 1 கொரிந்தியர் 15:20 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். என்னங்க ஆனாரு? ஏசப்பா தான் முதற் பலன். சரிங்களா? மகதலேனா மரியாதை சொல்றாரு, என்னை தொடாத, நான் இன்னும் பிதாவின் இடத்துல போல. அப்போ அறுவடை ஆனதில் முதல்ல மரித்தோருந்து உயிர் தந்தவர் இயேசு கிறிஸ்து. முதல்ல அவர் தேவனிடத்துல போயிட்டு தேவனுக்கு தன்னை காணிக்கையாக கொடுத்துட்டு திரும்ப மறுபடியும் வந்து யாரை பார்த்தாரு? சீசனுங்க தரிசனம் கொடுத்தாரு. அப்போ முதற் பலன் யார்? இது வந்து ஃபஸ்ட்டு முதற் பலன் பண்டிகை. அதுக்கப்புறம் தான் பெந்தகோஸ்தே பண்டிகை. பண்டிகைகளில் முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, முதற் பலன் பண்டிகை, பெந்தகோஸ்தே பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவநிவர்த்தி பண்டிகை, கூடார பண்டிகை. இது 7 பண்டிகைகள் இருக்குது. 7 பண்டிகைகளும் கண்டிப்பாகவே 4 பண்டிகை நடந்துருச்சு. ஏசு மரித்து உயிர் தெழுந்த 50வது நாள் பெந்தகோஸ்தே பண்டிகை. 4 பண்டிகை முடிஞ்சு போச்சு. இன்னும் 3 பண்டிகை இருக்குது. இப்போ நம்ம அடுத்த பண்டிகையில் எக்காலம் துணிக்கும் நம்ம போயிடுவோம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க போகிறேன்னு? உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பரலோகம் போக முடியும். அப்போ நீங்கள் எதை கேட்கணும்? என் உலகத்தில் கார் வேணும், பங்களா வேணும், ஆஸ்தி வேணும் கேட்குறத விட அதெல்லாம் விட்டுட்டு தான் போக போகிறோம். ஒரு நாள் உங்க கூட வருமா? இங்கே வருமா சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியான பல லேக்ஸ் போட்டு பல க்ரோர்ஸ் போட்டு பிரம்மாண்டமாக வீடு கட்டினாலும் உங்கள் கூட வருமா வீடு? ஒன்றும் வராது. ஆனால் பரிசுத்த ஆவி உங்க கூட வருவார்.
லூக்கா 11 சொல்லியிருக்காரு பரிசுத்த ஆவி கேட்கணுமா. இன்றைக்கி நிறைய பேர் கேட்கல, ஏன்னா தெரியல. சில சபைகளில் வார்த்தையை சொல்கிறாங்க, சத்தியம் பேசுகிறாங்க, ஆனால் ஆவி இல்லை. தேவனுடைய ஆவி இல்லாதவன் யார் தானா? ஜீவன் இல்லாதவனா. நல்லா புரியுதுங்களா? அதனால தான் எது முக்கியமாக தேவன் நமக்கு அதை கொடுத்துருக்காரு. இன்றைக்கி நிறைய பேருக்கு பரிசுத்தா பற்றி தெரியல. தெரியாமல் இன்றைய வரைக்கும் எப்படி இருக்காங்க? ஏதோ வாழ்கிறோம், ஏதோ வாழ்கிறதுக்காக உங்களை என்ன அழைக்கலை, இயேசுக்காய் வாழ்றதான் அழைச்சிருக்கிறாரு. அப்போ இயேசுக்காக வைராக்கியமாக வாழணுன்னா உங்களுக்குள்ள வைராக்கியத்தை கொண்டு வருகிறது, அனலை கொண்டு வருது பரிசுத்த ஆவியானவர். ஒரு வைராக்கியம், ஏதோ சர்ச்சுக்கு வரோம், ஏதோ வாழ்கிறோன்னு இல்லை, தேவனுக்காக ஏதாகிலும் செய்யணுன்றதான் வைராக்கியம். சரிங்களா? அப்போ இந்த வைராக்கியத்தில் தான் தேவனை பண்ணார், பரிசுத்த ஆவியை கொடுத்தாரு. சரி, இப்போ நம்ம பார்க்குறோம் 23 அதிகாரம் 16 வசனம் வாசிங்க. லேவியராகமம் 23:16. லேவியராகமம் 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். சரி, இது 50ஆவது நாளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஏசப்பா உயிர்த்திருந்தாரா? முதல்ல ஏசப்பாவுடைய கலரை ஓப்பன் ஆச்சு, அதுக்கப்புறம் எல்லாருடைய கலரை ஓப்பன் ஆச்சு, ஆச்சா இல்லைங்களா? அப்போ முதற் பலன் யார்? ஏசப்பா. முதல் பலன் யார்? முதல்ல எழுது ஏசப்பா, அதுக்கப்புறம் நமக்கு விடுதலை. சரி, லூக்கா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். லூக்கா 10:2. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்பு மிகுதியா? வேலையாட்களோ கொஞ்சம். இருங்க, அறுப்பு மிகுதியா? உங்க சொந்தக்காரங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையா? ரட்சிக்கப்படாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க? மனம் திரும்பாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அறுப்பு மிகுதியா இல்லையா? ஆனால் வேலை ஆட்கள் கொஞ்சம். ஆனால் இந்த கடைசி நாட்களில் தேவன் என்ன இருக்காரு? அலையாக ஊழியர்களை எழுப்பியிருக்கிறாரு. அதில் நல்ல ஊழியர் இருக்கிறாங்க, கள்ள ஊழியர் இருக்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்னா வசனத்தை வைத்து, கனிகளை வைத்து அந்த மரத்தை தெரிஞ்சுக்கலாம். அந்த மரத்தில் என்ன கனி வருதோ, ஆப்பிள் வந்தால் ஆப்பிள் மரம், முள் வந்தால் முள் மரம். ஆமாங்களா? முள் மரம் ஆப்பிள் கனியை கொடுக்குமா? அப்போ வசனத்தை வச்சு தான் யார் நல்ல போதகர்கள் என்று கண்டுபிடிக்க முடியும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல தான் இயேசுப்பா ஏற்படுத்துகிறார். சரி, இப்போ இங்கே அப்பொழுது அவரை நோக்கி அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். யாரை வேண்டிக் கொள்ளுமா? ஏசப்பா வேண்டிக் கொள்ளுமா? அறுப்புக்கு ஆள். இங்க 70 பேர் அனுப்புறாருல, 70 சீஷர் அனுப்புறாரு. எதுக்கு? அறுவடை பண்றதுக்காக. எதுக்காக? மரித்து போகிற, நரகத்துக்கு போகிற, பாதாளத்துக்கு போகிற மனுஷனுடைய ஆத்துமாக்களை விடுவிக்கும்படியாக தேவன் என்ன பண்றாரு? இன்றைக்கி நிறைய பேருக்கு தான் போகிற வழி எங்கன்னு தெரியல, ஏதோ கண் சொருகி போன கூடம் போகிற மாதிரி போகிறாங்க. ஆனால் தேவன் அதற்காக நம்ம அழைக்கலை. நம்ம ஏசப்பா தான் வழி, அவரை ஃபாலோ பண்ணால் அவர் எங்கே போகிறாரோ அங்கே போயிடலாம். கண் சொருகி போன கூடம் மாதிரி நம்ம போகிறதுக்காக அழைக்கப்படல. நம்ம கண் தெளிஞ்சவங்க. என்ன பாருங்க, ஏசப்பா தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட சாக்கு இருக்குங்க. ஆனால் ஏசப்பாவை தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம விடப்பட்டோன்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இருக்கிற நாட்கள் கொஞ்சம். சரிங்களா? ஏதோ ரொம்ப நாள் நினைக்காதீங்க. யுத்தங்கள் செய்தி, ஒரு நாளைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பூகம்பம் வருதான். இதெல்லாம் ஏசப்பா சொல்கிற அடையாளம். சரிங்களா? ரைட். ஏன் அப்படின்னா இப்போ அறுவடை சொல்கிறேன். இந்த அறுவடை நடந்துச்சா? பெந்தெகோஸ்தே நாளில் ஒரு அறுவடை நடந்துச்சா இல்லைங்களா? நடந்துச்சா இல்லையா? நடந்து. சரி, அப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. முதற்கட்டு ஏசப்பா மறி தொடர்ந்து முதல் உயிர்த்த அவர் பின்பதாக அநேகர் சொல்லப்பட்டு. இன்றைக்கி நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அறுவடை நம்மளாம் அறுவடை செஞ்சுருக்காரு. நம்மளாம் கோதுமை மணியாக இருக்கிறோம். நம்மளாம் கலையத்தை சேர்த்து வைப்பார். இங்கே சொல்லப்படுற வார்த்தை அதே. நீங்கள் லூக்கா 11 சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தத்தை கேட்கணுமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்களா? அடம் பிடிச்சி கேட்குறீங்களே, கிண்டர் ஜாய் வேணும்னு கேட்குறீங்களே, வாங்கி கொடுக்குற வரைக்கும் என்ன பண்ணுறீங்க? அந்த மாதிரி வீட்டில் போய் அப்பா அம்மாவை கேட்கணும்னு சொல்லி சொன்னார். ஏங்க, ஒன்றுத்துக்கும் உதவாத கதை. ஆனால் இயேசு என்கிற தேவனிடத்தில் நீங்கள் கேட்கும்போது, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கும்போது உங்கள் கூடையே இருப்பார். என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியாக தேற்றவாளை அனுப்புவார். இப்போ நம்ம வழி தவறும்போது இப்படி போகிறவங்களேன் கையை பிடிச்சி இழுக்கிறது யார் தெரியுமா? நம்ம பாவத்துக்கு போகும்போது நம்ம கையை பிடிச்சி இழுக்கிறது யார் தெரியுமா? பாவம் செய்யாதன்னு. அப்பா அம்மாலாம் கூட இருக்க மாட்டாங்க, ஒருவேளை வாழ்த்தா தாத்தா பாட்டு இருக்க மாட்டாங்க.
ஆனால் ஆவியானவர் கூடவே இருப்பார். நீ பாவத்துக்கு போகும்போது உன் கையை பிடிச்சி இழுப்பார். அதுக்காக தான் என்றென்றைக்கும் உன் கூட பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்கிறாரு. ஆமாம். சரி சரி, நான் அறுவடைக்காக வரேன். நெக்ஸ்ட் வரேன். அறுவடை ஒரு பெரிய அறுவடை இருந்துச்சு. இந்த 70 பேர் அனுப்புனார். இவங்களும் போனாங்க. நிறைய ராஜன் சுரேஷ் சொன்னாங்க, பிசாசை துரத்துனாங்க, எல்லாம் பண்ணாங்க. சரிங்களா? அடுத்தது வாங்க, உபாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 7 வாரங்களை 7 வாரங்களை எண்ணுவாயாக. அறுப்பு அறுக்க தொடங்கும். இங்க டீட்டெயிலா இருக்கும், இன்னும் கிளியரா இருக்கும். 7 வாரங்களை எண்ணுவாயாக, அறுப்பு அறுக்க தொடங்கும் காலம் முதல் நீ அந்த 7 வாரங்களையும் எண்ண வேண்டும். என்ன வேண்டும்? அவைகள் முடிந்த போது வாரங்களின் பண்டிகையை. என்ன பண்டிகை போட்டாருங்களா பாயிண்டிங்க? என்ன பண்டிகையா? வாரங்களின் பண்டிகை. இன்னைக்கு பண்டிகை எல்லா இடத்துலையும் ஜகஜோதியா இருக்கும். பெந்தகோஸ்தல் நமக்கு தான் தெரியல, ஏன் தெரியல? ஆனால் நம்ம பெந்தகோஸ்தே சபை எங்க தேவன் பரிசுத்தாவியை பொழிந்தருள நாளுங்க. இன்னைக்கு ஏதோ நாள் கிடையாது. ஜனங்கள் எல்லாம் நல்லா பாருங்க, நல்லா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ நீங்கள் பரிசுத்தாவியை ஏதோ நினச்சிக்க போகிறீங்க. ஆதியில் ஆதாமுக்குள்ள ஊதினார்ல, அதே தான் சீசருக்கு ஊதினார் யோவான் 20. அது எப்படி தெரியுமா? கிருபைன்றது நல்லா பாருங்க. கிருபைக்கு அர்த்தம் தெரியுமா? கிருபைக்கு அர்த்தம் தெரியுங்களா? கிருபைக்கு அர்த்தம்னா தகுதி இல்லாத எனக்கு அவர் பரிசுத்தாவி கொடுத்துருக்காரு, அதுதான் கிருபை. நான் பரிசுத்தாவி பெற்று தகுதியான்னு பார்த்தோன்னா என்ன மாதிரி பயங்கரமான பாவி யாரும் இருக்க மாட்டாங்க வச்சுக்கோங்களேன். பாவியில் நான் பிரதான பாவி. பவுல் சொன்ன மாதிரி நான் சொல்கிறேன், பாவியில் பிரதான பாவி. இந்த பாவிக்கு ஏசப்பா பரிசுத்தாவியை கொடுத்தார்ல, அதுதான் கிருபை. தகுதி இல்லாத நமக்கு பரிசுத்தாவி கொடுத்தான் கிருபை. கிருபை நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்க போகிறீங்க? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு. அப்படி தான் அந்த நாட்டில் 120 பேர் மேலே தகுதியே இல்லாதவங்க, இயேசுவை மறுதளித்தவங்க, இயேசுவை விட்டு விலகினவங்க, இது கடினமான உபதேசம் சொன்னவங்க, அவரை தூஷித்தவங்க, இவன் தேவ தூஷன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க மறுபடியும் வந்தாங்க. தேவன் அவர்களை மன்னித்து, அதில் பிரதான பாவி பேதுரு ஒருத்தர் இருக்கார். அவன் யாருன்னு தெரியாது, தூஷித்தான்னு சொல்லப்பட்டிருக்கு, திட்டினாருன்னு இருக்கு. ஆமாம் இல்லைங்களா? தகுதி இல்லாதவருக்கு, ஒரு மனுஷனுக்கு ஏசப்பா கொடுக்குற பரிசுத்தாவி தான் கிருபை. நான் தகுதியே இல்லை, ஆனால் கொடுத்துருக்கிறாரு. இதில் நான் செஞ்ச புண்ணியமோ ஒரு மண்ணும் கிடையாது, ஏசப்பா எனக்கு கொடுத்தது. சரிங்களா? இது அன்றைக்கு கொடுக்கப்பட்டது, இன்றைக்கும் பொழிந்தெழுப்பட்டு கொண்டிருக்கு. சரி வாசிங்க. இப்போ 7 வாரங்கள் எண்ணுவாயாக, அறுப்பு அறுக்க தொடங்கும் காலம் முதல் அந்த 7 வாரங்களை எண்ண வேண்டும். அவைகள் முடிந்த போது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி, உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசலில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்பட்டு. சரி போதும். இப்ப எல்லாரும் எங்க தான் போறாங்க? தேவன் தெரிந்து கொண்ட ஒரு இடம்னா எருசலேம்ல சாலமோன் கட்டின தேவாலயத்துக்கு போறாங்க. அப்படிதான் இவங்க எல்லாம் போனாங்க அன்னைக்கு எல்லாரும். சரிங்களா? சரி, 3 பண்டிகைகள் மிக மிக முக்கியமான பண்டிகைன்னு அதே உபாகமம் 16 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும், வாரங்களின் பண்டிகையிலும், கூடார பண்டிகையிலும். என்னென்ன பண்டிகை சொல்லிருக்காரு? புளிப்பில்லா. நமக்கு தெரியல, அதெல்லாம் தெரியல. புளிப்பு என்ன தெரியுங்களா? பாவம். ரட்சிக்கப்பட்ட நம்ம பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு நமக்காக மறுத்து நமக்குள்ள என்ன கூடாது? என்ன வரக்கூடாது? 7 இருக்குதுங்க. பூரணமாய் நமக்குள்ளே என்னக்கூடாது? பரிசுத்தாவி உள்ளே வந்தால் தான் உனக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் எரிப்பார். ஆவியார் உனக்குள்ளே வந்தார்னா உனக்குள்ள இருக்கிற கெட்ட சிந்தைகள், கெட்ட சுபாவங்கள், கெட்ட எல்லாவற்றையும் எரித்து உன்னை பரிசுத்தமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அதுக்கு தான் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இங்கே பஸ்கா வாரங்க இது என்ன பண்ணி போட்டிருக்கு? முதல் வருஷத்தில் 3 தரம் பாருங்க, 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும், 1 வாரங்களின் பண்டிகையிலும். வாரங்களின் பண்டிகைனா இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை. 2 கூடார பண்டிகையிலும். கூடார பண்டிகை. இந்த 2 பண்டிகை, பஸ்கா பண்டிகையும்
கூடார பண்டிகை பைபிள் நம்ம அடிக்கடி பார்க்கலாம். பஸ்கா பண்டிகைக்கு ஏசப்பா போனார், கூடார பண்டிகைக்கு ஏசப்பா போனார்னு பார்க்குறோம். சரிங்களா? ஆனால் இந்த வாரங்களின் பண்டிகை குறித்து பாருங்க, உடன்படிக்கையை கர்த்தர் புதுப்பிக்கிறது இந்த வாரங்களின் பண்டிகையில் தான். ஈசாக்கு பிறந்தது எப்போ தான்? அந்த செவ்வாத்து இருக்கிற அந்த 7 வாரங்கள் நடுவில் தான் ஈசாக்கு பிறந்தாராம். எப்போ பிறந்தார்? ஈசாக்கு பிறந்தோம். அப்படி உடன்படிக்கை புதுப்பிக்கிறது. இங்கே உடன்படிக்கை புதுப்பிக்கிறாரு. பழைய உடன்படிக்கை வார்த்தை கொல்லும், புதிய உடன்படிக்கை ஆவி உயிர்ப்பிக்கும். சரிங்களா? நம்ம உயிர்ப்பிக்கிறதுக்காக பரிசுத்த ஆவி கொடுப்பதற்காக 3 பண்டிகை கண்டிப்பாக எல்லா ஆம்பளை பசங்க போகணும் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஆண் மக்கள் யாவரும், உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். வர்ணமா 3 பண்டிகைக்கு. நமக்கு 3 பண்டிகை என்னது? பைபிள் அது இல்லைன்னு வைங்களேன், அது இல்லை, அதான் உண்மை. சரிங்களா? என்ன சொன்னால் அதுதான் உண்மை. இல்லை, அந்த பண்டிகைலாம் பைபிளில் இல்லை. பண்டிகைன்னு சொல்கிறது இதுதான். ஏசப்பா மரிச்சது பஸ்கா பண்டிகைக்கு, அவர் உயிர் தெரிந்தது முதற் பலன் பண்டிகை, ஃபஸ்ட் ஃப்ரூட்டு, அதுக்கப்புறம் வாரங்கள் பண்டிகை. சரிங்களா? சரி, இதுதான் இருக்குது பைபிளில். இப்போ மீது 3 பண்டிகை இருக்குது. நம்ம காலகட்டத்துக்கு 3-4 பண்டிகை முடிஞ்சு போச்சு. அடுத்து எக்காலம் துணிக்கும் நம்மெல்லாம் போயிடுவோம். எதுவுமே போவீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ரெக்கெல்லாம் கொடுக்கல பறக்கிறதுக்கு மேலே, உள்ள பரிசுத்த ஆவி கொடுத்துருக்காரு. அவர் தான் உங்களை கொண்டு போவார். பரிசுத்த ஆவி இல்லாமல் பரலோகம் போக முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரலோகம் போனோன்னா உங்களுக்கு பரிசுத்தம் வேணும். பாட்டில் போடுறாங்க, பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான். பாடுறோம் இல்லைங்களா? கொஞ்ச காலம் இந்த பூமியிலே. சரி, அப்போ பரிசுத்தம் ஆகணும்னா, இப்போ உங்களுக்கு பரிசுத்தம் ஆகணும்னா, நீங்கள் பரிசுத்தம்னா பரிசுத்தம் உங்களுக்கு கொடுக்கப்படணும். அதுதான் அந்த பண்டிகை நாள். சரி, வந்துடலாம். இப்போ இதெல்லாம் பண்டிகை 3 பண்டிகையில் கண்டிப்பாக அவங்க போயே ஆகணுன்றது தேவ கட்டளை. சரி, இப்போ வாங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சீக்கிரம், அப்போஸ்தலர் 2:5. ஓரளவுக்கு புரிஞ்சுக்கங்க. அறுவடை பண்டிகை. சார், இப்போ நான் அறுவடைக்காக வரேன். அறுவடை நடந்துச்சா? அறுவடை பண்டிகைக்கு அறுவடை நடந்துச்சா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வானத்தில் கீழ் இருக்கிற, நீங்க புரிஞ்சுக்கோங்க, வானத்தின் கீழ்னா பூமி மேலே இருக்கிற எல்லா தேசங்களிலிருந்து வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது, எந்த சத்தம்? இடி முழக்கம் சத்தம், பரிசுத்த ஆவி இறங்குற சத்தம், பின்னாடி பேசுகிற சத்தம், மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற சத்தம். கேட்டாருங்களா? ஏஞ்சி வெளியே போயிடுங்க. என்ன சத்தம்? அன்றைக்கி ஒரு சத்தம் வந்துச்சு. பெந்தெகோஸ்தே நாளில் ஒரு சத்தம் வந்துச்சு வானத்திலேருந்து. ஏன் தெரியுங்களா? இது மறைவாக இருந்துச்சுன்னா மற்றவன் விசுவாசிக்க மாட்டான். எல்லாரும் பார்க்கணும். அதில் முக்கியமாக யார் பார்க்கணுன்னா தேவ பக்தி உள்ளவன் பார்க்கணும். இங்கே வந்தவங்களும் யார் தான்? இன்றைக்கி தேவ பக்தின்றது இன்றைக்கி கஷ்டமாயிடுச்சு. தேவ பக்தி இல்லை. எல்லாம் என்ன ஆயிடுச்சு? உண்மையான பக்திங்களா? தேவனுக்கு உண்மையாக இருக்கிறது, அவர் சொன்ன வார்த்தையின்படியாக நடக்கிறது. அங்கே சொன்னார் 3 பண்டிகைக்கு வரணுன்னா கண்டிப்பாக வந்தாங்க. எவ்வளோ தூரமாக இருந்தாலும், உதாரணத்துக்கு கேரளாவில் இருந்தாங்கன்னா கேரளாவிலேருந்து அங்கே எருசலேம் போவாங்க. புரிதலுங்களா? கேரளாவில் இருந்தால் கேரளாலேருந்து போவாங்க. எகிப்து இருந்தால் எகிப்துலேருந்து போவாங்க. எல்லா இடத்துல இருந்தும் தேவன் சொன்ன வார்த்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படிம்படியாக அங்கே போனாங்களா? இப்போ தேவ பக்தி உள்ள யூதர்லாம் போனாங்க. வானத்துக்கு 2:6 வாசிங்க அப்படியே. அந்த சத்தம் உண்டான பொழுது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். சரி, இப்ப இங்க தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தங்க போறீங்க வைங்களேன். நீங்க யாரு? நீங்க யூதர்கள் வச்சுக்கோங்க. நீங்க யூதர்கள் யாரு? நீங்க யூதர்கள். நீங்க இங்க இருந்து இங்க தமிழ் தான் பேசுங்க. தமிழ் யூதர்கள்.
இப்போ இங்கேருந்து இங்கே எருசலேமுக்கு போயிருங்க. ரொம்ப பக்தி, நமக்கு பக்தி உள்ளவங்க எங்கே போயிட்டோம்? எருசலேமுக்கு போயிட்டோம். கரெக்டாக இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை, இன்றைக்கி பெந்தகோஸ்தே பண்ணி இப்போ அங்கெல்லாம் கொண்டாட்டு இருப்பாங்க. சரிங்களா, போயிட்டோம். இப்போ நீங்கள் பேசுகிற தமிழ் பாஷை அங்கே இருக்கிற கலிலேயா ஊருக்காரன் பேசினா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒரு பையன் இருக்கான் ரஷ்யா பையன், தமிழ் சூப்பராக பேசுகிறான். பார்க்குறீங்களா அதை? அவனை பார்த்தா எப்படி இருக்கும் நமக்கு? அவனாவது தமிழ் பேசுகிறான்ற தெரிஞ்சு நம்ம பார்க்குறோம். இவங்கெல்லாம் சுத்தமாக தெரியாதவங்க டக்குன்னு தமிழ் பேசிட்டாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அது கூட சாதாரண வார்த்தை பேசலை, தேவனுடைய மகத்துவங்களை அதிசயங்களை தாராளமாக பேசுகிறாங்க அவங்க ஜென்ம பாஷையில். இதுதான் மிராக்கள். பாஷைகளை பாபேலில் பிரித்தவர் இங்கே பாஷைகளை கொண்டு என்ன பண்ணார்? ஜனங்களை சேர்த்தார். புரிதலுங்களா? பாபேல் கோபுரத்தில் பாஷைகளை தாறுமாறாக்கி எல்லாரும் பிரித்தார். அதே தேவன் இந்த பெந்தகோஸ்தே நாளில் அதே பாஷைகளை கொண்டு பேசி தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். சரிங்களா? இப்போ இவங்களாம் பேசுகிறாங்க. அப்போ பேதுரு எழுந்து என்ன பண்ணுறாரு? பேதுருடைய ஸ்பீச் அங்கே இருக்கு பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2:14 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே. சரி, இப்போ வந்துடலாம். இப்போ பரிசுத்த ஆவி உள்ள வந்துட்டாரு. யாருக்குள்ள வந்துட்டாரு? யாருக்குள்ள வந்துட்டாருங்க பரிசுத்த ஆவி? இவங்க பயந்து இருந்தவங்க. யாருக்கு? ரோமர்களுக்கு பயந்து, பிரதான ஆசிரியர்களுக்கும் அவங்கள பயந்து ஒளிந்து கொண்டிருந்தாங்க. இப்போ எப்படி ஒரு தைரியம் வந்துச்சுன்னா, பரிசுத்த ஆவி உள்ளே வந்தா நீங்கள் சுவிசேஷன் தானாக சொல்லுவீங்க. புரியுதா இல்லைங்களா? பயம் போகும். பேதுருவுக்கு வந்து படிப்பறில் தான் இங்கே எழுந்து நின்று பேசுகிறாரு. எப்போ? பரிசுத்த வந்த பிறகு 11 எழுந்து நின்று பேசுகிறாங்க. தெய்வ வார்த்தையை பேசி அவங்க ஒரு பெரிய ஒரு மிராக்கல் பண்ணுறாங்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? அறுவடை பண்டிகை அங்கே அறுவடை நடந்துச்சு. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க ஒன்றும் தெரியாதவங்க நினச்சிக்க போகிறீங்க. ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே தேவ பக்தி உள்ள, வசனத்தை அறிந்த, வேதத்தை அறிந்த, பழைய ஏற்பாட்டை அறிந்த ஜனங்கள் தான் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர். கிட்டத்தட்ட 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அறுவடையின் நாட்களில் ஒரு அறுவடை நடந்துச்சு. அல்லேலூயா. அப்போ தேவன் நினைச்சாருன்னா எவரையும் வைத்து பேசுவார். பேதுருவுக்கு படிப்பறிவே இல்லை. போயிட்டார். எங்கே? யோவால் தீர்க்க தரிசனத்துக்கு போயிட்டாரு. தாவீதுக்கிட்ட போயிட்டாரு. போயிட்டு எல்லா வசனங்களும் எடுத்து பேசுகிறார். அப்போ பேசுனது பேதுருவா இல்லை உள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவரா? பரிசுத்த ஆவியானவர். அப்போ அந்த பெந்தகோஸ்தே நாளில் ஒரு அறுவடை நடந்துச்சு. எல்லா ஜனங்களுக்கும் ஒரு ரட்சிப்பு கிடைச்சிது. இந்த 120 பேர் மாத்திரம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படல. அந்த 3000 பேரும் ரட்சிக்கப்பட்ட யாவர் மேலும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்கிற நம்ம மேலே முதல்ல வருதுன்னு தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அறுவடை மிக அதிகம், ஆட்கள் குறைவு. அறுவடை செய்யணும் என்ன வேணும்? ஏன் தெரியுமா நாங்கள் பாரதம் சொல்கிறோம்? போய் சுவிசேஷம் சொல்லுங்க. தெரியும், சொல்ல வேண்டியது உங்கள் வேலைங்க. பேதுரு வேலை சொல்கிறது மட்டும்தான். புரியுதுங்களா? பேதுருடைய வேலை சொல்கிறது மட்டும்தான். இயேசுவை சொல்லு, இயேசுவை பற்றி சொல்லு, இயேசு நன்மைகளை சொல்லு. உன் வாழ்க்கையில் எத்தனையோ செஞ்சுருக்கிறார்ல, அதை சொல்லு. பேதுரு என்ன சொன்னார்? யோவால் தீர்க்கதரிசனத்தில் கடைசியில் மாம்சமான யாருமே நான் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னாரு. தாவீது சொன்னார். தாவீது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்காரு. அவர் உயிர்த்தெல்ல முடிய பரிசுத்தரை அழிவை காண வேண்டும். அவர் தான் இயேசு. இயேசு 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 என்ற ஒரு வார்த்தையை அவர் சொன்ன பொழுது இயேசு கிரியை செய்தார். பேதுருவுக்கே தெரியாத 3000 பேர் ரட்சிக்கப்படுவாங்கன்னு. எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா? நரகத்துக்கு போக வேண்டிய 3000 பேரை பரலோகத்துக்கு நேராக திருப்பின ஒரு அறுவடை. அல்லேலூயா. அப்போ இயேசு என்ற நாமத்துக்கு என்ன உண்டா? வல்லமை உண்டு. அவர் நாமத்தை சொல்ல சொல்ல சொல்ல, நீ அவர் நாமத்தை மாத்திரம் சொல்லு, மற்றவை அவர் பார்த்துக்குவார். அப்போ
அப்போ இந்த பரிசுத்த ஆவியை பொழிந்தறனால தான் அந்த பெந்தெகோஸ்து நாள் நமக்கு ஏன் திரும்ப பரிசுத்த ஆவி கொடுத்துருக்காரு? நம்ம பரிசுத்தமை வாழ்வதற்கு. நமக்குள்ள இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் நல்லா பாருங்க, ஏதோ கொடுத்தா நினைக்காதீங்க. நமக்குள்ள இருக்கிற 17 மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறாரு. நீங்கள் அழிக்க முடியாது, நீங்கள் உங்களை திருத்த முடியாது, நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள முடியாது. உங்களை மாற்றுற ஒருவரே பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கி அநேக சபைகளில் சத்தியத்தை சொல்கிறாங்க, ஆனால் ஆவியை குறித்த பரிசுத்த உபதேசம் இல்லை. அதனால தான் அவங்க ஆரம்பத்தில் இருந்த அதே நிலைமையில தான் இன்றைக்கும் அப்படியே இருக்கிறாங்க, மாற்றமே இல்லை. என்றைக்கு உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வருவாரோ, ஆவியானவர் எங்கேயோ அங்கே தான் உனக்கு விடுதலை. உன் ஆத்மா விடுதலை ஆகும், உன் சரீரம் விடுதலை ஆகும். உன் ஆத்மாவை பிசாசு அழிக்க பார்ப்பான். அழிக்கிற சத்துருடத்து மீட்கிறது பரிசுத்த ஆவியானவர். பலவித இச்சைகளை காண்பித்து, பலவித ஆசைகளை காண்பித்து, உலக பொருளை காண்பித்து, இல்லாதவர்களை காண்பித்து, மண்ணுக்கு மண்ணை மக்கி போகலை காமிச்சு உன்னை ஆசை காமிப்பான். ஆனால் ஏசப்பா அப்படி கிடையாது. உலகத்தில் அன்பு கூறும் இடத்துல தேவனுடைய அன்பு இல்லை. அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக மாறும். அப்போ தேவன் அந்த நாளை நியமித்து பரிசுத்த கொடுத்துருக்காரு, சும்மா கிடையாது. ஒரு அறுவடை அந்த நாட்கள் நடந்தது போல இன்றைக்கும் அறுவடை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. மூல மொடுக்கில் எங்கெங்கேயோ இயேசுவின் வார்த்தையை சொல்லி இன்றைக்கும் ஆத்துமக்கள் அறுவடை செஞ்சு தான் இருக்கிறாங்க, செய்கிறவங்க. அல்லேலூயா. அறுவடை நடக்கல நீங்கள் நினைக்காதீங்க, அறுவடை நடந்துட்டு தான் இருக்குது. அன்னைக்கு துவங்கினவர் கிட்டத்தட்ட 1950 ஆண்டுகளுக்கு மேலாக அறுவடை நடந்து கொண்டு தான் இருக்குது. யார் அறுக்கிறவங்க? யாருங்க அறுக்கிறது? தேவதூதர்களை அனுப்பி அறுக்கிறேன்னு சொன்னார்ல, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள், அறுவடை ஜனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தேவதூதர்கள்னா தேவ ஊழியக்காரங்கன்னு பேர் தெரியுங்களா? தேவதூதர்னு சொல்லப்பட்டிருக்கு. தூதர்களுக்கு முன்பாக முக்காடு போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இருக்கா பைபிளில்? புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்கிறார் தூதருக்கு முன்பாக. இப்போ தூது, அந்த நாட்களில் தூது என்ன தூது? தூது புறாலாம் கிடையாது, தூது இருந்தாங்க. எதுக்கு தூது இருந்தாங்க? செல்ஃபோன் இல்லாத நாட்களில் மனுஷன் தாங்க தூது. புரியுதா இல்லைங்களா? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். தூது மொர்தெகாய் லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்புகிறாரு, தூது கடகடன்னு ஒட்டகத்து மேலே எடுத்துன்னு போகிறாங்க. சரிங்களா? அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க? தூது அனுப்புவாங்க. தூதுனா என்ன தெரியுங்களா? லெட்டர் எழுதியும் கொடுத்து அனுப்புவாங்க, வாய்மொழியாக சொல்லி அனுப்புவாங்க. இந்த தூது போய் என்ன பண்ணும்? தூது போய் அங்கே ஊதும். ஏன்னா இவங்க கண்டுபிடிச்சிருவாங்களே, தூது யாரும் கிடையாது, சந்தேகமே இல்லாத வச்சு தூது அனுப்புவாங்க. சரிங்களா? அப்படி தூது தான் என்ன வச்சிருக்கிறாரு. தூது வேற, தூதன் வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான். இப்போ அவருக்கு இந்த வார்த்தையை கொடுன்னு சொன்னார், என்கிட்ட கொடுத்தாரு, உங்ககிட்ட கொடுத்துட்டேன். போஸ்ட்மேன் வேலை என்னது? போஸ்ட்மேன் வேலை என்னது? போஸ்ட் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறது. சரி, பேரண்ட்டுடைய வேலை தெரியுங்களா? பேரண்ட் என்னது? நீங்களாம் பேரண்ட் தானே? பேரண்ட்டு தானே? எப்படி நீங்கள் பேரண்ட்டாக மாறினீங்க? உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் பேரண்ட்டு. சரிங்களா? ரெண்ட்டு. அந்த குழந்தை ரெண்ட்டாக கொடுத்துருக்காரு உங்ககிட்ட வளர்க்குறதுக்கு. யாருக்காக? ஏசப்பாக்காக. நீ உன் பிள்ளைய வளர்க்கணுமா? உனக்கு நீ வாடகை. புரியுதா இல்லைங்களா? பார்வனுடைய குமாரத்தி இந்த பிள்ளை எனக்காக வளர்த்துடுன்னு அப்படி எடுத்து கொடுத்தாங்களாம். யாருக்கிட்ட? மோசையோட அம்மா கிட்ட. பேரண்ட்டை ஏதோ நினச்சிக்க போகிறீங்க. பேரண்ட் அப்படின்னா உங்ககிட்ட பிள்ளைய வளர்க்குறதுக்கு ரெண்ட்டாக கொடுத்துருக்காரு. யாருக்காக வளர்க்குறதுக்கு? அவருக்காக வளர்க்குறதுக்கு. ஆமாம் இல்லைங்களா? நம்ம வளர்க்குறது வளர்ப்போம், அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களாச்சு கர்த்தராச்சு. புரியுது இல்லைங்களா? அந்த புள்ள நமக்கு சொந்தம் இல்லை, அந்த புள்ள அவருக்கு சொந்தம். எத்தனை நாள் நம்ம அந்த புள்ள கூட இருக்க போகிறோம்? அந்த புள்ள ஆயுசு சக்கலமாக உள்ள இருக்க போகிறோமா? முடியாது. உங்ககிட்ட கொடுத்ததை நீ இயேசுவுக்காக வளர்த்துட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. அது அடுத்ததாக அது குட்டி போடும், அது என்ன பண்ணும், அதோடைய பிள்ளைக்கு அது முழுசாக பண்ண முடியாது. அவங்களும் ரெண்ட்டு தான்,
பேரண்ட்டு. புரியுதா இல்லைங்களா? அப்போ இந்த கூடாரம் வந்து நம்ம ரெண்ட்டாக இருக்கிறோம். இங்கே இதுக்குள்ளே இருக்கிற ஆவி எங்கே போவோம்? சரி, இப்போ வந்துடலாம் பாயிண்ட். 50வது நாள்னா நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏசப்பா உயிர் தந்தது முதற் பலன். இயேசு அறுவடை நம்ப சொல்லுங்கள். முதற் பலன் இயேசு அறுவடை நம்ப. அவரை எப்படி பரலோகத்துக்கு பிதாவின் இடத்துல போனாரோ, நான் பிதாவின் இன்னும் போகலன்னு சொன்னாரோ, அதே போல் நம்மளும் போவோம். ஆமே. மரணம் நம்மளை ஒன்றும் செய்யாது. மரணமே இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால்ன்றது வேற ஆளுடைய பஞ்ச் டைலாக்கு. இன்னைக்கு செத்தா அடுத்த நிமிஷம் பரதேசி. சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு செத்தா இன்னைக்கே பரதேசி சொல்ல முடியுமா? இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் இல்லை, அது வேற ஆள் பழமொழி. அது பால் குடிக்குமா பால்? சும்மா அதெல்லாம். இன்னைக்கு செத்தா இன்னைக்கே பரலோகம் பரதேசி. இன்னைக்கு ஏசப்பா வந்தா இன்னைக்கே போவன் நிச்சயம். எத்தனை மணி நிச்சயம் சொல்லுவீங்க? அல்லேலூயா. அறுவடை ஆகணுங்க. நம்மளை அறுவடை செய்வார். தூதர்களை அனுப்பி தமது கோதுமையை அறுத்து. சரி, நம்ம பாருங்க, நம்மலாம் கோதுமை மணி. ஆமாம் இல்லைங்களா? கோதுமை மணியா இல்லையா? ஏங்க அறுவடைக்கு என்னங்க அறுப்பாங்க? எதை அறுப்பாங்க? ஒன்று கோதுமை, இல்லை அரிசி. நான் கூட முந்த நேற்று எங்கே போயிட்டு இருந்தோம், ஊத்துக்கோட்டை போயிட்டு இருந்தோம். வரும்போது வர வழியில் என்ன பண்ணாங்கன்னா, வர வழியில் சில பேர் கேட்டாங்க, அது இல்லை அங்கே. ஆனால் ஒரு இடத்துல என்ன பண்ணாங்கன்னா, அந்த அரிசியை அடித்து அந்த நெல்லுலாம் தனியாக வச்சுருந்தாங்க. நெல் தனியாக வச்சுருந்தாங்க. நெல்லுலாம் எங்கே வந்துடும்? நெல் மில்லுக்கு வந்துடும். தவிடு நம்ம நெல். சொல்லுங்கள், நான் நெல், நான் கோதுமை மணி. நான் வந்து ஒரு டப்பாக்குள்ளே இருப்பேன். என்னை எடுத்து மற்றவங்க சாப்பிடணும், நான் மற்றவங்களுக்கு பசி தீர்க்கணும். நான் பதறாயிடக்கூடாது. புரியுது இல்லைங்களா? பதறாயிடக்கூடாது. அப்போ இந்த பெந்தெகோஸ்தே நாளில் தேவன் முன் குறித்ததை அநேகரை அறுவடை செய்யும்படியாக தான் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். அல்லேலூயா. அன்னைக்கு அதுபோதுங்க, கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆமந்தனே. சரி, நான் அறுவடைக்கு கோதுமைக்காக சொல்கிறேன். தூற்றுக்கூட யார் கையில் இருக்குது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர் கையில் இருக்கிறது, தமது கோதுமையை களஞ்சியத்து. யார் கோதுமை? அவருடைய கோதுமையா? உனக்குள்ள இயேசுவின் உபதேசம், இயேசுவின் வார்த்தை இருந்தால் தான் நீ அவருடைய கோதுமையா இருப்ப. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமை களஞ்சியத்தில் சேர்ப்பார். அங்க பார்த்தீங்கன்னா தமது வருதுல. தமது கோதுமைனா அவருடைய பிள்ளைகளை சேர்ப்பார். அல்லேலூயா. பேதுரு 3000 பேர் அடிச்சுட்டாருன்னா 3000 மணிகளை அன்றைக்கி என்ன பண்ணார்? கோதுமை மணிகளை எடுத்தார். அல்லேலூயா. அறுவடைன்றது சும்மா அறுவடை பண்டிகைன்னு காமிச்சு நிப்பாட்டில் ஆண்டவர் அறுவடையை செஞ்சு காமிச்சார். அல்லேலூயா. தேவன் சொல்கிறது மாத்திரம் இல்லை, செஞ்சு காமிப்பார். இன்னொரு வாசனம் வாசிச்சுருங்க, முடிச்சிடலாம் தான். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். இப்ப இதுக்கு முன்னாடி மாம்ச சிந்தையா இருந்தவங்களுக்கு மரணம் வந்துச்சு. இப்ப ஆவியின் சிந்தையோ ஜீவனோ சமாதானமுமா. சத்தம் ஒரு அல்லே சொல்லமா. நமக்கு ஆவியான ஏந்திரம் கொடுத்தாரு. உனக்கு ஜீவனும் உனக்கு சமாதானம் வரத்துக்கு, நீ ஜீவன் அடையத்துக்கு தான் உனக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்காரு. ஆவியார் உனக்குள்ளே இருந்து என்ன பண்ணுவார்? உனக்கு ஜீவனை கொடுப்பாரு, ஜீவ வசனத்தை கொடுப்பாரு. நீ பிரச்சனை அழும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். பிரச்சனை தான், மனுஷன் யாருமே கிடையாதுங்க. ரட்சிக்கப்பட்டவனுக்கும் பிரச்சனை தான். சபைக்கு மிகுந்த உபத்திரவம் தான். யாக்கோபை கொன்னாங்க தான், ஸ்தேவானை கல் அடித்தாங்க தான், சபைக்கு மிகுந்த உபத்திரம் தான் உண்டாச்சு. ஆனாலும் இயேசுவின் இடத்துல அமரும் பொழுது ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பாரு. உன் வாழ்க்கையில் பிரச்சனை வரும் தான், நீ ரட்சிக்கப்படவே பிரச்சனை வரும் தான். பிரச்சனை வரலன்னு நினைக்காதீங்க. உலகத்தில் உபத்திரம் உண்டு. நான் ஜெயிச்சது போல நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னாரு. அப்போ பிரச்சனை வரும். ஆனால் நீங்கள் வசனத்தை கேட்கும்போது, தேவ சத்தத்தை கேட்கும்போது அந்த பிரச்சனையை விலக்கி ஒரு சமாதானத்தை கொடுப்பார். அதாங்க சொல்லப்பட்டிருக்கு. மாம்சத்தின் சிந்தை
நல்லா இன்றைக்கி நிறைய பேர் மாம்சத்தில் யோசிக்கிறது. மாம்ச சிந்தை வேஸ்ட்டுங்க. ஒரு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. மாம்ச சிந்தையில் நீங்கள் உங்கள் சுயத்தில் நடந்தீங்கன்னா, மாம்சத்தில் நீங்களாக ஒன்று நம்மளாக ஒன்று யோசிச்சுட்டு நம்ம பிரகாரமாக நடந்துட்டு போனால் அது மரணத்துக்கு கொண்டு போய்விடும். மனுஷனுடைய வழிகள் தன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும், அதனுடைய வழிகளோ மரண வழிகள். நம்மளா ஒன்று எக்ஸ்கியூஸ் போட்டுறது, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளா ஒன்று சொல்லிக்கிறது பரவாயில்ல, அது மரண வழி, ஒன்று மரணத்துக்கு கொண்டு போய்விடும். ஆமாம் தானே? மனுஷனுடைய வழிகளோ அவன் பாருங்க அதனுடைய முடிவை மறந்துட்டு போகும். ஆனால் ஏசப்பாவுடைய வசனத்தை பிடிச்சு நடந்தவன் ஒருத்தன் கூட வெட்கப்பட்டே போனதில்லை. வசனம் வந்து அவரை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. அதே நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்களேன். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவன் மாம்சத்தையே என்ன சாப்பிடலாம், என்ன போகலாம், என்ன பண்ணலாம், அதை வாங்கலாம், இதை வாங்கலாம், அப்படி இதை தான் யோசிச்சிருப்பாங்க. வாசிங்க அடுத்து. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஏன் தெரியுமா ஆவியை கொடுத்தாரு? நீங்க ஆவிக்குரியதை சிந்திக்கணும். மாம்சம் இருந்துங்களா, இந்த மாம்சம் வந்து என்ன தான் வச்சாலும் இந்த மாம்சம் எத்தனை நாள் தாங்கும்? எத்தனை நாளுங்க தாங்கும்? எத்தனை தாங்கும்? 70 80. அதுக்கு மேலே முடிஞ்சிச்சுன்னா எத்தனை நாள் வைப்பாங்க? அவ்வளோதான். ஆமாம் தானேங்க? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். நம்ம எப்போ பார்த்து மாம்சத்துக்கே யோசிப்போம். ஆனால் மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. அதனால நீ ஒன்றும் செய்ய முடியாது. உன் மாம்சம் பரலோகத்துக்கு போகவே போகாது. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. அப்போ எலியா போனாரு, ஏனோக்கு போனாருன்னு கேட்பீங்க. அப்படித்தானே? வண்டியில் ஒரு 200 ஸ்பீடு போனால் மூஞ்சினாவும், பைக்கில் ஒரு 200 ஸ்பீடு ஹெல்மெட் போடாமல் போனால் மூஞ்சி சதாலாம் இப்படி போவோம். உங்களை இங்கேருந்து தூக்கின்னு போகிறப்ப அவ்வளோ ஸ்பீடில் சதாலாம் பிச்சுக்கின்னு எலும்புலாம் காணாமல் போய் ஆவி மாத்திரம், ஆத்துமா ஆவி மட்டும் தான் பரலோகம் போகும். ஆமேன் தானே? நீங்கள் போகிற ஸ்பீடில் எல்லாம் பிச்சுக்கும். அப்போ மாம்சத்தின்படி நடக்கிறவன் தன் மாம்சத்துக்கே யோசிப்பான். ஆவியின்படி நடக்கணும்னு தான் நீங்களும் நானும் ஆவியின்படி நடக்கணும்னு தான் ஆவியை கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. இனி நீ அல்ல, நான் அல்ல, நமக்குள்ள இருக்கிற தேவ ஆவியாக தான் நம்மளை நடத்தணும். அல்லேலூயா. அப்போ தான் இந்த ஆத்தும அறுவடை ஆகும். கடைசி அந்த வசந்த மாற்றம் வாசிடுங்க. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குள்ளே சிந்திப்பார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். நம்ம சிந்தெல்லாம் எப்பயுமே ஏசப்பா பரலோகம், ஏசப்பா பரலோகம். நான் எத்தனை புது துணி வாங்கி என் பீரோவில் அடக்குனாலும் நான் போடாமல் விட்டால் அது மக்கி போயிடும். நான் வெள்ளை சட்டை ஒன்று போடாமல் வச்சுருந்தேன். மேக்ஸ் வந்து ஒரு 4-5 வெள்ளை சட்டைன்னு சொல்லிட்டு எக்ஸாம் சொல்கிறேன். 4-5 வெள்ளை சட்டைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, ஒன்று போடாமல் வச்சேன். அது 3 வருஷம் போடாமல் வச்ச உடனே கவருக்குள்ளே தான் இருக்குது, பீரோக்குள்ளே தான் இருக்குது, டஸ்ட்டில் போடல. ஆனால் புள்ளியாக டாட் விழுந்து போச்சு. புரியுதா இல்லைங்களா? அதனால் ஆவியில் சிந்திங்க, ஆவிக்குறியில் யோசிங்க. தேவன் ஆவியாக இருக்காரு, அவரை தொழுது நாமளும் ஆவியோடும் உண்மையோடு இருக்கணுமா. அதனால தான் ஆவியை கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. தேவன் ஏதோ கொடுத்தா நினச்சிக்க போகிறீங்க. அந்த 120 பேரும் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டாங்க, ஆவிக்குரியவர்களை சிந்தித்தாங்க. இனி அவங்க வாழ்க்கைலாம் ஆவிக்குரிய விதமாக தான் போச்சு. அந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி இருந்திருப்பாங்க நினைக்கிறீங்க? அது வரைக்கும் மாம்சத்தில் இருந்திருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க இனி தேவ சித்தத்தை நிறைவேற்றினாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. மாம்ச சிந்தை ஒன்றுக்கும் இல்லை, ஆவியின் சிந்தையோ ஜீவனோ. நீங்கள் பரிசுத்த ஆவியை மாத்திரம் வச்சு அவரை முன்ன வச்சு நடங்க. உங்களுக்கு ஜீவனும், சொல்லுங்கள், ஜீவனும் மாம்ச சிந்தை ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ. அப்படின்னா ஆவியின் சிந்தனை என்ன சிந்தை வரணும்? என்ன சொல்கிற ஆவி என்ன சொல்கிறார்? இப்போ அசுத்தாய் வந்துச்சுன்னா உள்ள இதை தப்பு பண்ணு, அதை பண்ணு, இதை செய் அப்படின்னு தூண்டும்ல. அதே போல் பரிசுத்த ஆவியானவனுக்குள்ளே வந்தார்னா பரிசுத்தமாய் வாழு, நல்லதை செய், நீதியை செய் அப்படின்னு சொல்லுவார். அதான் சொல்லுவார்.
வாசிங்க. ஏன்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால நானே வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் ஆவியின்படி நடக்கணும்னா எதோ நினச்சிக்க போகிறீங்க? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆவியான வந்தார்னா அந்த வார்த்தையின்படியே உங்களை நடத்துவார். இன்றைக்கி நம்ம நடக்கிறது யாருடைய உபதேசத்துக்குன்னா அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்கிறவுடைய உபதேசத்தில் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். பாட்டெலாம் பாடுறோம். அப்போஸ்தலர் நாட்களில் நடந்தது அற்புதங்களை நடத்திடுமே, பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல. ஆமென். இன்னைக்கும் செய்வார். நமக்குள்ள அவங்க கேட்குறாங்க, ஊற்றிடுமே வல்லமையை. நல்ல பாடல் ஆசிரியர் அவங்களாம் ஊற்றணும், அன்றைக்கு ஊற்றப்பட்டது. அதே போல் கெர்சன் சொல்கிறாரு, கெர்சன் எடின் ப்ரோ, என்ன நிரப்புங்கப்பா உங்கள் வல்லமையால். ஏன் தெரியுமா? அவங்களாம் நல்லா தெரிஞ்சவங்க, ஆவிக்குரிய யோசிக்கிறேங்க. நீங்கள் வந்து நிரப்பணும். என்னை நிரப்புங்க ஆண்டவர், என்னை நிரப்புங்க ஆண்டவர், என்னை நிரப்புங்க ஆண்டவர்னு கேட்கணும். எதனால? பரிசுத்த ஆவினால் நிரப்புங்க. நீங்கள் கேட்கணும், கண்டிப்பாகவே கேட்கணும். கேட்டால் மட்டும்தான். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீங்க, தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். அதே லூக்கா 11 சொல்லியிருக்காரு. கேட்கணும், தட்டணும், தேடணும். இல்லைன்னா நீங்கள் பரிசை கொடுக்க மாட்டோம். தமிழத்தில் கேட்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நல்லா பார்த்துக்கோங்க. உங்களை இந்த உலகத்திலேருந்து இப்பொல்லாத பிரபஞ்சத்தை விடுவித்து கொள்ள பரலோகத்துக்கு போகணும்னா பரிசுத்த ஆவி இல்லாமல் போக முடியாது. அதனால தான் ஏசப்பா கொடுத்தாரு. ஏங்க ஏசப்பா எவ்வளோ ஞானமானவர். எதுக்காக பரிசு ஆவி கொடுத்தாருன்னா நீங்கள் நானும் பரலோகம் போகிறதுக்காக. அந்த 50ஆவது நாளில் நடந்தது போல் கேட்கணும். ஆண்டவரே நீ கடைசி ஜபத்தில் கேட்கணும், ஏசப்பா நாங்கள் ஏதோ வாழலப்பா, ஏதோ மாம்ச பிரகாரமாக எங்கள் சிந்தப்படி நாங்கள் வாழல. இனி எங்கள் நடத்துதல் உங்கள் வேத வார்த்தையின்படியாக ஆவியானுடைய நடத்துல நடக்கணும் அப்பா, அப்போ தான் நாங்கள் பரலாம் அப்படின்னு கேட்கணும். கேட்டால் மாத்திரம்தான் செய்வார். ஒரு அறுவடையை பார்ப்போமா? அல்லேலூயா. இன்றைக்கி அறுவடை பண்டிகை, வாரங்கள் பண்டிகை. அந்த அறுவடை அன்னைக்கு செஞ்ச அறுவடை அப்போ பெந்தெகோஸ்தே நாளில் செய்யுங்க ஏசப்பா. எங்கள் மூலியமாக என் பேதுருவும் 11 பேரும் தான் செய்ய முடியுமா? அவங்க மேலே இருக்க அதே பரிசுத்த வந்து எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க, எங்களாலையும் செய்ய முடியும். கேட்கணும். கேட்கிற எவனும். நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோம், பல இடத்துக்கு சுற்றுறோம், எல்லா இடத்துலையும் நம்ம ஆளை இல்லை, அறுவடை ஜாஸ்திங்க. ஜாஸ்தியாக இல்லையா? உங்கள் மூலியமாக ஒரு ஆத்மா தேவ ராஜ்யத்திற்காக திருப்பினீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம். அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பெந்தெகோஸ்தே நாள் வந்தது. அவங்களாம் ஒவ்வொரு இடத்துல கூடினார்கள். நம்மளும் பெந்தெகோஸ்தே நாள் இன்னைக்கு வந்தது. நம்மளாம் ஒவ்வொரு இடத்துல கூடி இருக்கிறோம். அன்றைக்கு பொழுந்தரலாம் பரிசுத்தாவி, இன்றைக்கும் பொழுந்தரலாம். ஆண்டவரே நான் வீட்டுக்கு போகிறப்ப நான் இப்படியே போகக்கூடாது, நான் வேறு மனுஷனாக போகணும். இனி எனக்குள்ளே ஒரு வைராக்கியம் வரணும். உங்கள் ராஜ்யம் கட்டப்படணும். உங்கள் சித்தத்தை நான் செய்யணும். கேட்டால் மட்டும்தான். பிசாசு நம்மளுக்கு எல்லாத்தையும் காமிச்சு ஏமாற்றுவான். தேவன் ஏமாற்ற மாட்டாருங்க. அவருக்கு ஏமாற்றவும் தெரியாதுல்ல. அவருக்கு ஏமாத்தான் தெரியாது. ஏசப்பாவுக்கு ஏமாற்றவே தெரியாது. அவரை நம்பி நாங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. அதனால் அவரை நம்புங்க, அவரை நம்புங்க, அவரை நம்புங்க, அவரை மட்டும் நம்புங்க. கடைசியாக ஒரு சார்ந்த பாடு முடிச்சிடலாம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அவரை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. சத்தமா மௌனமா